தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இது தனுசு ராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து உங்களுடைய சுகபோக ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல அந்த களத்திரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எந்த இடத்துல நீங்க லாக் ஆனீங்களோ, எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சிங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பிசினஸ் செஞ்சு செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை. ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த பிசினஸ் சம்பந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க.